வேதாகம பட்டணங்கள் நகரங்கள் என்கின்ற இந்த தொடரில் வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு ஒவ்வொரு வேதாகம நகரங்கள் பற்றி, அப்போது அது எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கின்றது, இந்த நகரங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்த ஆதாரங்கள் என்னவெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற வரலாற்று தகவல்களை விரிவாக பார்த்து வருகின்றோம். இதை பார்த்துவிட்டு நீங்கள் பைபிளை படிக்கும்போது இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த 7வது எபிசோடில் நம் அனைவருக்கும் பரிச்சயப்பட்ட நாசரேத் பட்டணத்தை பற்றியும் இதற்கும் வேதாகமத்துடன் இருக்கும் சம்பந்தம் பற்றியும் பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். சரித்திர அடிப்படையில் பார்த்தால் இந்த நாசரேத் ஒரு பிரபலமான நகரம் அல்ல. பண்டைய கால ராஜாக்களின் கவனத்தை கவர்ந்ததோ அல்லது பெரிய வணிக நகரமோ கூட இல்லை இந்த நாசரேத். 4-5 குக்கிராமங்கள் ஒருமிக்கின்ற இடத்திலே அமைந்திருப்பதுதான் இந்த நாசரேத் என்கின்ற ஒரு ஊர். நம் நாட்டில் பார்த்திருப்போம் அல்லவா, சுற்றுப்பட்டி கிராமங்கள் ஒன்றாக சங்கமிக்கும் இடத்தில் கொஞ்சம் பெரியதாக ஒரு ஊர் இருக்கும். சுற்றியுள்ள கிராமங்கள் எல்லாம் வாராந்திர சந்தையில் வாங்குவதற்காக அங்கே கூட்டம் கூடும். மற்ற நாட்களில் அந்த ஊர் வெறிச்சோடி கிடக்கும். டீ கடைகளில் பேப்பர் படிக்க கூட ஆள் இருக்காது. இது மாதிரியான வகையை சேர்ந்த ஊர் தான் இந்த நாசரேத். சட்டென்று ஒருவரிடம் கேட்டால் அது நகரமா அல்லது கிராமமா என்ற அடையாளம் சொல்லவே திணறும் வகையை சேர்ந்ததுதான் இந்த ஊர். ஆனால் இதெல்லாம் பழைய நாசரேத்தின் நிலைமை. பொதுவாக சாதாரணமானவற்றை தெரிந்து கொண்டு அவற்றை அசாதாரணமாக்கும் நமது தேவன் இந்த ஊரை தெரிந்து கொண்டதினால் இன்று நாசரேத் ஒரு புகழ் பெற்ற நகரமாக விளங்குகின்றது. ஒரு காலத்தில் நாசரேத்திலிருந்து நன்மை வருமா என்று ஏளனமாக கேட்கப்பட்ட நகரம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களையும் பயணம் செய்யும் டூரிஸ்டுகளையும் உலகின் பல்வேறு பாகங்களில் இருந்து கவர்ந்திழுக்கும் ஒரு காந்த நகரமாக மாறியிருக்கின்றது. இஸ்ரேல் புனித பயணம் மேற்கொள்ளும் யாவரும் இந்த நாசரேத்தை நிச்சயமாக பார்க்க விரும்புவார்கள். இந்த நாசரேத் அன்று போல இன்று அல்ல. இன்றைக்கு நிறைய ஸ்டார் ஹோட்டல்கள், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுகள் நாசரேத்தில் முளைத்திருக்கின்றது. அதுபோக சிறிதும் பெரிதுமான நிறைய விடுதிகள், உணவு சாலைகள், இரவும் பகலுமாக சாலைகளில் காற்றை கிழித்து கொண்டு தலை தெறிக்க ஓடுகின்ற வாகனங்கள், வானளவிய கட்டடங்கள், கருப்பு மொசைக்கல் போட்ட மாதிரி வழுவழு சாலைகள், கண்ணை கவரும் தேவாலயங்கள் என்று நாசரேத் மிகவும் மாறிவிட்டது. வாலிப காலத்தில் வற்றி போய் திரிந்துவிட்டு வயசான காலத்தில் மேக்கப் போட்டு கொள்கின்றவர்கள் போல ஒரு புது பணக்காரனின் தோரணை எப்படி இருக்குமோ அதே போல இந்த நாசரேத் இப்போது காணப்படுகின்றது. இங்குள்ள சர்ச் ஆஃப் அனௌன்சியேஷன் என்கின்ற பிரம்மாண்டமான தேவாலயம் மிகவும் பிரபலம் வாய்ந்தது, பிரசித்தி பெற்றது. காரணம், இந்த இடத்தில்தான் தேவதூதன் மரியாளுக்கு முன்பாக தோன்றி இயேசுவின் பிறப்பை முன்னறிவித்தார் என்று கருதுகின்றனர். ஆகவே இந்த இடத்தில் பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டிவிட்டனர். இன்றைக்கு இத்தனை நவீனமாகவும் பிரம்மாண்டமாகவும் தோன்றுகின்ற நாசரேத் இயேசு வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? முதலில் நாசரேத்தின் அமைப்பு பற்றி பார்ப்போம். இந்த நாசரேத் கடல் மட்டத்திலிருந்து 1230 அடி உயரத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு ஊர். கலிலேயா கடலிலிருந்து மேற்கே தோராயமாக பயணித்து வந்தால் நாம் இந்த நாசரேத்தை காண முடியும். இது எஸ்ட்ரலோன் சமவெளியிலிருந்து வடக்கே 500 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கின்றது. இதை சுற்றிலும் சில குன்றுகள், தூரமாக தெரியும் கருநீல மலைகள் ஆகியவற்றின் நடுவே இந்த நாசரேத் மிகவும் பாதுகாப்பாக அமைந்துள்ளது. நாசரேத்தில் நின்று கொண்டு சற்று மேற்காக நாம் திரும்பி பார்த்தால் ஒரு மலை தெரியும். அந்த மலை என்ன தெரியுமா? இன்று கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் பல சபைகளுக்கும் தெருக்களுக்கும் பெயராக இருக்கும் அந்த கர்மேல் மலைதான். இங்குதான் எலியா வானத்திலிருந்து தீயை இறக்கி அற்புதம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாசரேத்திலிருந்து கிழக்கே திரும்பி பார்த்தால் ஒரு பள்ளத்தாக்கு தெரியும். அதுதான் யோர்தான் பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கு யோர்தானிலிருந்து எஸ்திராவை கடந்து நாசரேத் வரை பரவி இருக்கின்றது. எருசலேமிலிருந்து நாசரேத்திற்கு சமாரியாவை தொடாமல் நீங்கள் போக வேண்டும் என்று நினைத்தால் இந்த பள்ளத்தாக்கின் வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். அது போக பழைய ஏற்பாட்டிலே யோசுவா பாளையம் இறங்கியிருந்ததாக வேதம் சொல்கின்ற பள்ளத்தாக்கும் இதுதான். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு
அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடக்க போகும் முன் அங்கே ராத் தங்கினார்கள் என்று யோசுவா 3:1 பார்க்கின்றோம். இதுபோக இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்திற்கு ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டதாக வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இடமும் இதுதான் என்று கூறுகின்றனர். இதை தவிர சரித்திரத்தை நாம் எடுத்து பார்த்தால் இந்த நாசரேத்துக்கு எந்த விதமான பலமான சரித்திர பின்னணி இல்லை. இந்த நகரம் தோன்றிய காலம் என்ன என்பது கூட யாருக்கும் தெரியவில்லை. கிபி 66 வெஸ்பேஷியன் என்கின்ற ரோம தளபதி யூதாவின் மீது படையெடுத்து வந்து அங்கு நடக்கின்ற கலகத்தை அடக்கி யூதர்களை சிதறடித்தான். அந்த சமயம் இந்த நாசரேத்தும் கூட கூட்டம் கூட்டமாக மக்கள் அழிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு விட்டனர். இங்கு வாழ்ந்த ஜனங்கள் எல்லாம் சிதறி சென்று கலிலேயாவில் குடியேறிவிட்டனர். பின்பு பர்கோபா என்கின்ற ஒரு புரட்சியாளன் எழும்பி ரோமர்களை ஜெயித்து நாசரேத்தை மீண்டுமாக கைப்பற்றிய போதுதான் நாசரேத்திற்கு போன உயிர் திரும்பி வந்தது. சிதறி ஓடி போன யூதர்களில் பலர் பெருமூச்சோடு மீண்டும் நாசரேத்தில் குடியேறினார்கள். இவர்கள் அனைவரும் சேதமடைந்திருந்த நாசரேத்தின் எல்லா பகுதிகளையும் மறுபடியுமாக புதுப்பித்து கட்டினர். ஆனால் மீண்டுமாக இந்த நாசரேத்காரர்களுக்கு சோதனை கிபி 629 ஏற்பட்டது. ஹெராக்லியஸ் என்பவனது தலைமையில் யூதர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக சண்டை செய்தனர். இந்த கலகத்தின் காரணமாக நாசரேத் மீண்டும் சேதத்திற்குள்ளானது. அதற்கு பிறகு சிலுவை போர்கள் நடைபெற்ற காலங்களில் எல்லாம் இந்த நாசரேத் மிகவும் செல்வ செழிப்புடன் தான் இருந்து வந்தது. இந்த காலகட்டத்தில்தான் கலிலேயாவின் இளவரசன் என்று அழைக்கப்பட்ட டான்கிரட் என்பவர் இந்த நாசரேத்தை திரும்பவும் புதுப்பித்து கட்டினார். நாசரேத் இந்த காலகட்டத்தில் மிகவும் நிம்மதியாக இருந்தது. ஆனால் இந்த நிம்மதி நீடித்தது கொஞ்ச நாட்களுக்குத்தான். மீண்டும் நாசரேத்துக்கு பிரச்சனை கிபி 1187 வந்தது. அந்த பிரச்சனையின் பெயர் சலாவுதீன். இவன் கிபி 1187 நாசரேத்திற்குள்ளாக நுழைந்து தனது வாள் முனையில் அதை கையகப்படுத்தி கொண்டான். ஆனால் இந்த சலாவுதீனை பாராட்ட வேண்டும். அவன் இந்த நகரத்தின் அழகிற்கோ அதன் கட்டிடங்களுக்கோ எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாமல் மக்களை ஆட்சி மட்டும் செய்து வந்தான். ஆனால் அதற்கு பின்பு கிபி 1263 பேய்பர்ஸ் என்கின்ற மன்னன் இந்த நாசரேத்தை பிடித்தபோது அவனது பெயருக்கு ஏற்றது போல இந்த நகரத்தை பேய்த்தனமாக தாக்கி இந்த நாசரேத்தை நாசமாக்கினான். மக்கள் பார்த்து பார்த்து கட்டிய பல கட்டிடங்களும் அழகிய இந்த நகரமும் தவிடு பொடியானது. மக்கள் நாசரேத்தை விட்டுவிட்டு கண்ணு கெட்டாத தூரம் ஓடிவிட்டனர். அதற்கு பின்பு 400 வருடங்கள் இஸ்லாமியரின் ஆட்சியில்தான் இந்த நாசரேத் இருந்து வந்தது. பின்பு காலத்தின் சுழற்சியினால் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்பட துவங்கின. கிபி 1620 சில கிறிஸ்தவ குடும்பங்கள் மெல்லமாக நாசரேத்தில் குடியேறினர். இந்த கிறிஸ்தவ குடும்பங்களை தொடர்ந்து இன்னும் திரளான கிறிஸ்தவ குடும்பங்கள் மூட்டை முடிச்சுகளுடன் நாசரேத்தில் குடியேற ஆரம்பித்தனர். இவர்களுக்கு சின்ன சின்னதாக இடங்களையும் கட்டிடங்களையும் அரேபியர்களிடம் இருந்து விலைக்கு வாங்கவும் துவங்கினர். இன்றைக்கு பார்த்தால் இந்த நாசரேத்தில் மெஜாரிட்டியாக வசிப்பவர்கள் கிறிஸ்தவர்கள்தான். இடைப்பட்ட காலத்தில் சோர்வாக இருந்த இந்த நாசரேத் இன்று சுறுசுறுப்பாக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது. உலகின் பல பாகங்களிலிருந்து கிறிஸ்தவர்கள் திரள் திரளாக இந்த நாசரேத்திற்கு வந்து குறிப்பாக இந்த சர்ச் ஆஃப் அனௌன்சியேஷன் என்கின்ற ஆலயத்திற்கு சென்று அங்கு நடக்கின்ற விழாவில் பங்கேற்று செல்கின்றனர். இயேசுவின் காலகட்டத்தில் இந்த நகரம் எப்படி இருந்தது என்று சற்று விரிவாக பார்ப்போம். நாசரேத்திற்கு தெற்கே இருக்கின்ற மலையடிவாரங்கள் தான் விவசாயத்திற்கு ஏற்ற இடமாக இருந்தது. எனவே பணம் வைத்திருந்த விவசாயிகள் பெரும் அளவில் நிலங்களை வளைத்து போட்டுக்கொண்டு விவசாயம் செய்து வந்தனர். பணம் இல்லாதவர்கள் இவர்களிடம் விவசாய கூலிகளாக வேலை செய்து வந்தனர். எனவே இந்த பகுதிகளை ஒட்டிய இடங்களில்தான் மக்கள் கூட்டம் காணப்பட்டது. இந்த பகுதி நிலங்களில் எல்லாம் திராட்சை தோட்டங்கள் தான் பெருவாரியாக பரவி இருந்தது. இவற்றிற்கு இணையாக ஒலிவத் தோப்புகளும் இருந்து வந்தது. இடையிடையே பச்சை பசேல் என்று கோதுமை வயல்களும் இருந்தது. இவற்றிற்கு இடையிலே ஒரு பெரிய நெடுஞ்சாலை சென்றது. இந்த நெடுஞ்சாலைதான் தமஸ்குவையும் செசரியாவையும் இணைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நாசரேத் ஒரு ஊரே தவிர நன்கு திட்டமிட்டு அமைக்கப்பட்ட ஒரு ஊர் அல்ல, இஷ்டத்திற்கு கட்டப்பட்ட ஒரு ஊர். நாசரேத்தில் இருந்த வீடுகளும் வித்தியாசமானவைகள்தான்.
நாசரேத்தில் ஒரு வீடு என்பது ஒரே ஒரு அறைதான் இருக்கும். அந்த அறையிலேதான் வீட்டு மனிதர்களும் அவர்கள் வளர்க்கும் பிராணிகளும் தங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அறை பாதி பாதியாக பிரிக்கப்பட்டு சரி பாதி மேடாக ஒரு மேடை மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். இந்த மேடைகள் கால்நடைகளின் உயரத்தை விட 1-2 அடி பெரிதாக இருக்கும். இந்த மேடை பகுதியில்தான் மனிதர்கள் தங்கிக் கொள்வார்களாம். அவர்களது பொருட்களும் அங்குதான் வைக்கப்பட்டிருக்கும். தரை போஷன் கால்நடைகளுக்கானது. ஒரு ஓரமாக அவற்றிற்கு தீவனங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். நம்மை போல நாசரேத்துக்காரர்கள் தங்களின் வீடுகளில் அறைகளை பிரித்து தனித்தனியாக கதவுகளை போட்டுக் கொள்வதில்லை. ஆடு மாடுகள் தங்கும் பகுதியும் மனிதர்கள் தங்கும் மேடை பகுதியும் இந்த இரண்டிற்கும் சேர்த்து வீட்டிற்கு ஒரே ஒரு தலைவாசல்தான். அதற்கு மட்டும்தான் கதவு. ஏன் இவர்கள் கால்நடைகளோடு இப்படி ஒன்றுக்கு ஒன்றாக தங்குகின்றார்கள் என்றால், இப்படி அவர்கள் கால்நடைகளோட ஒரே வீட்டில் தங்கி இருப்பதினால் குளிர்காலத்தில் ரொம்பவே கதகதப்பாக இருக்கும் என்று அவர்கள் அந்த காலத்தில் கூறியிருக்கின்றனர். இவர்கள் தண்ணீருக்கென்று சில மண் ஜாடிகளை வைத்திருந்தனர். அந்த காலத்தில் மண் ஜாடிகள் தான் மிகவும் பிரபலம். இந்த காலத்தில் நமது வீட்டில் குடம் இருப்பது போல அந்த காலத்தில் நாசரேத்தில் தண்ணீர் வைக்கும் இந்த வகை ஜாடிகள் ஒவ்வொன்றும் 6 அடி உயரம் இருக்குமாம். எண்ணெய் வைப்பதற்கென்று மட்டும் உயரம் குறைந்த ஜாடிகளை வைத்துக் கொள்வார்களாம். இவர்களின் உணவு தட்டுக்கள் அனைத்தும் மரத்தினால் செய்யப்பட்டதாக இருக்கும். ஒரு வீட்டில் 4-5 எண்ணெய் விளக்கு, ஒரு மாவரைக்கும் திரிகை, 1-2 சமையல் பாத்திரங்கள், அவ்வளவுதான். வீட்டு உபயோக பொருட்களில் நாசரேத்துக்காரர்கள் மிகவும் கவனம் செலுத்தியது இந்த திரிகைகளில்தான். அதாவது நாம் உபயோகப்படுத்துகின்ற கிரைண்டர் போல அன்று இவர்கள் திரிகைகளை பயன்படுத்தினர். இந்த நாசரேத்துக்காரர்கள் பயன்படுத்தி இருந்த திரிகைகளை கண்டுபிடித்து ஆராய்ச்சியாளர்கள் மியூசியங்களில் இன்றும் கூட வைத்திருக்கின்றனர். மொத்தமாக சொல்ல போனால் நாசரேத் என்கின்ற ஊர் அழுக்கும் தூசியும் நிறைந்த ஒரு பெரிய சைஸ் கிராமமாகத்தான் அன்றைய காலத்தில் காணப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த அழுக்கு ஊர்தான் இன்றைக்கு உலகத்தின் கவனத்தை கவர்ந்திருக்கின்றது. டூரிஸ்டுகள் வந்து கொண்டே இருக்கின்றனர். இரவெல்லாம் தூங்காமல் கார்கள் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இரவு 12 மணிக்கு கூட நாசரேத்தில் சுட சுட சாப்பாடும் கிடைக்கின்றது. நடன அரங்குகள், தியேட்டர்கள் என்று பொழுதுபோக்கு அம்சங்கள் ஒரு புறம் இரைச்சல் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றது. இந்த நாசரேத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலும் இன்றைக்கு பணமும் நவீனமும் தெரிகின்றது. ஒரு காலத்தில் ஒழுங்கற்றதும் தூசி நிறைந்ததுமான இந்த நாசரேத் ஊரின் இன்றைய செழுமைக்கும் மகிமைக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து என்று சொல்லலாம். ஆம், இயேசு கிறிஸ்து நாசரேத்தில் வாழ்ந்தார் என்கின்ற ஒரே ஒரு விஷயம்தான் நாசரேத் இத்தனை உச்சாணி கொம்பில் இன்றைக்கு ஏறிக்கொள்ள காரணமாக இருக்கின்றது. இயேசு மட்டும் இங்கே வாழ்ந்திராவிட்டால் நாசரேத் என்கின்ற பெயர் யாருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அல்லவா? நூற்றுக்கணக்கான இஸ்ரேல் குக்கிராமங்களில் ஒன்றாக இந்த நாசரேத்தும் மறக்கப்பட்டு போயிருக்கும். ஒழுங்கற்றவைகள் ஒழுங்கு பெறவும் சீரற்றவைகள் சீர் பெறவும் ஒரு எளிய வழியுண்டு. ஆம், இயேசு கிறிஸ்துவை அங்கே வசிக்க விடுவதே அந்த வழி. அது தனிநபர் வாழ்க்கையானாலும் சரி, ஒரு சமுதாய அமைப்பானாலும் சரி, ஒரு நகரானாலும் சரி, ஒரு நாடானாலும் சரி, ஒழுங்கற்றதும் வெறுமையானதும் பிறரால் புறக்கணிக்கப்பட்டதுமான நம்முடைய வாழ்விலும் இயேசு வாழ்ந்தால் நாமும் கூட நிச்சயமாக நாசரேத்தாக மாற முடியும். இதோ வாசற்படியில் நின்று ஆசையாக கதவை தட்டுகின்றேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று வெளிப்படுத்தல் 3:20 இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இது உங்களை உன்னதம் வரை உயர்த்தும் இயேசு கிறிஸ்துவின் ஒரு அழைப்பு. ஆகவே கதவை திறக்க தாமதம் செய்ய வேண்டாம். இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்தால், அவர் உங்களிடத்தில் வாசம் செய்தால், உங்களுக்குள் அவர் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். ஒழுங்கற்றவைகள் யாவும் ஒழுங்கு பெறும், சீரற்றவைகள் யாவும் சீர் பெறும். ஏளனமாக பார்க்கப்பட்ட நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வரும்போது மற்றவர்களால் பிரம்மாண்டமாக அதிசயமாக பார்க்கப்படுவீர்கள். இந்த நாசரேத் பற்றிய வரலாற்று தகவல்களும் செய்திகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த வாரம் வேறொரு நகரத்தை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள்.
மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். வேதாகம நகரங்கள் என்கின்ற இந்த தொடரில் முதல் 6 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.